Praise the Lord. We are still in Luke chapter 6, verse 22. லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பொறாமையை குறித்து இன்றைக்கு என்ன கேள்வி என்றால், எந்த விதமான கூட்டத்தார் நம்மை குறித்து பொறாமைப்படுவார்கள்? What groups of people get jealous of us? There are many types, many groups. எல்லாவற்றையும் கவர் பண்ணல. The majority, மோஸ்ட்டாக எந்த மாதிரி குரூப்ன்றது the top 3 அதை நான் கவர் பண்ணுகிறேன். முதலாவது கூட்டத்தார் யார் என்றால், people like Saul and David. people உங்களை காட்டிலும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் உங்களை காட்டிலும் வயதிலும் உங்களை காட்டிலும் அதிக வயதுள்ளவர்கள் lived a life. ஆனால் ஃபார் சம் ரீசன் அவங்க ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மிஸ் பண்ணிடுறாங்க. they missed getting certain blessings in their lives. ஆனால் நீங்கள் அதற்கு பிற்பாடு வந்தவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார், அதை அனுபவிக்கிறீர்கள். அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது மன வருத்தமாக இருக்கும். அது நிமித்தம் அவங்க பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. லைக் சவுல், லைக் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். இன்ஃபேக்ட் அவர் he should have been David was so admiring Saul. Saul was the first king and a wonderful Raja. பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, வெரி everybody loved and adored him. அந்த மாதிரி இருக்கும்போது தாவீது was really admiring Saul. அந்த சூழ்நிலையில் சவுல் ஆப்போசிட்டாக தாவீதை குறித்து பொறாமை கொள்கிறார். ஏனென்றால் சவுலுக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு அபிஷேகம், இவ்வளோ ஒரு வெற்றி, இவ்வளவு பேர் அவரை மெச்சிக்கொள்கிறார். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவர் யங் வயசில் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஹீஸ் மச் ஓல்டர் தேன் டேவிட். ஸோ எஸ்பெஷலி உங்களுடைய வேலை ஸ்தலத்துலேயோ ஈவன் இன் காலேஜ், எனி பிளேஸ், பீப்புள் உங்களை காட்டிலும் ரொம்ப வருஷம் இருந்தவர்கள், அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக சீக்கிரமாக வளர்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கும்போது they might get jealous of you. So that is one group of people. Another group of people தாவீதும் அவருடைய அவங்க பிரதர்ஸும் தேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் சம்திங் இன் தர் லைஃப். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், அவங்களுக்கும் பெரிய பேலஸில் பெரிய இடம் கிடைக்கும், பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அப்படிலாம். இன்னும் எலியாப்லாம் he was in the army, he was very முன்னாடி he was அந்த யுத்தத்தில் முன்னாடி நிற்கிறார். அதனால் அவர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகே, எனக்கும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கும் ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லும் போது all of a suddenly தாவீது he is going to the top place. அவர் எல்லாரையும் காட்டிலும் மிஞ்சிட்டு போயிடுறாரு. ஸோ செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் who are waiting, still waiting. அவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சீக்கிரத்தில் எனக்கு இந்த பிரேக் த்ரூ கிடைச்சிரும், எனக்கு சீக்கிரத்தில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆஃப் சம் ரீசன் பீப்புள், நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார், அது அவங்களுக்கு இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரி வெயிட்டிங் பீப்புள் உங்களுக்கு அது சீக்கிரமாக கிடைக்கும் போது உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படலாம். குரூப் ஆஃப் பீப்புள் யார் என்றால், உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதையும் பார்த்து பெருமைப்பட்டு உங்களை புகழும் போது சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சாலமோன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை குவீன் ஆஃப் ஷீபா கேட்டோடனே உடனே அவங்க எக்ஸைட் ஆகிட்டு, ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் சாலமோன், அவர்கிட்ட நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஆனால் அதே நேரத்தில் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதின் புகழ் பயங்கரமாக பரவும் போது சவுல் ராஜாவால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களை குறித்து நல்ல புகழையும் நல்ல பெயரையும் ஒரு மற்றவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறத சிலவங்களால் அதை கேட்டு அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது. உடனே உங்கள் மேலே ஒரு ஜெலஸ், தே வில் கெட் வெரி ஜெலஸ் ஆஃப் யூ. என்ன அவங்கள மட்டும் புகழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் பி வெரி நைஸ் இன் அ வே. குவீன் ஆஃப் ஷீபா மொழி எப்படி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வாட் இஸ் யுவர் சீக்ரெட் அப்படின்ட்டு உங்ககிட்ட கற்றுக்கலாம். ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் மேலே அவங்க பொறாமை படலாம். தீஸ் ஆர் ஜஸ்ட் டாப். நிறைய வேறு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் கூட இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி வெரி க்ளோஸ்லாம் இருக்கும்போது இட் மைட் பாதரையோ, என்ன எப்போ பார்த்தாலும் நான் எதுக்கு நல்லது எனக்கு நடந்தாலும் சிலவங்களுக்கு அதுதான் ஒரு வருத்தம். என்ன ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்தாலும் உடனே பொறாமப்பட்டுறாங்க, எனக்கு ஒரு புகழ் வந்தாலும் உடனே அவங்களால டாலரேட் பண்ண முடியல, ஒருத்தங்க என்னை மெச்சி பேசினாலும் அவங்களால எடுத்துக்கொள்ள முடியல. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் வி ஆர் லிவிங் இன். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஹவு டு வி பிஹேவ், நம்ம எப்படி நன்றி உள்ள மனப்பான்மை, கிராட்டிடியூட். எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர்.
அதனால தானே அவங்க பொறாமப்படுகிறாங்க. அதுக்கு நான் தகுதியே இல்லை. ராஜா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என்னால் இந்த ஆசீர்வாதம் வரல. தாவீது வாஸ் லைக் தட். தாவீது ராஜாவுடைய சங்கீதங்களை படிக்கும்போது ஃபுல்லாக அவர் நன்றி நன்றி நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தார். என்னால் அது இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சாதாரண ஆடு மேய்க்கிறவன், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்றது எப்பொழுதுமே டு ஹாவ் அ கிரேட்ஃபுல் ஹார்ட். அந்த கிரேட்ஃபுல் ஹார்ட் நம்ம இருந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஹியூமிலிட்டி, தாழ்மை. என்னதான் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது, உங்களை உயர்த்தும் போது எந்த விதத்துலையும் பெருமையை மட்டும் அலோவ் பண்ணிட வேண்டாம். கர்த்தாவே, இதுக்கு நான் முதல்ல நன்றி உள்ள இருதயம், அதுக்காக அடுத்தது தாழ்மை. கர்த்தாவே, என்னை நான் தாழ்த்துக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்கள் தான். எனக்கு மற்றவர்களிடத்துல பேசும்போதும் என் பெருமையோடு அல்லாமல் தாழ்மையுடன், நீங்கள் என்னை பற்றி பெருமையாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய கிருபை அல்ல, என்னுடைய தாளந்து இல்லை, எல்லாம் ஆவியானவர் தான் கொடுத்தார் அப்படின்ற போது நம்ம கர்த்தருக்கு முன்பதாகவும் மற்றவர்களுக்கு முன்பதாக தாழ்த்தும் போது உண்மையாகவே அதில் கர்த்தருக்கு நம்ம மகிமையை கொடுப்போம். ஸோ ஜெலசியை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. எங்கே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வில் பி பிளெஸ்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தில் 2 things, நன்றி உள்ள இருதயம் கிராட்டிடியூட், தாழ்மை உள்ள இருதயம் ஹியூமிலிட்டி. அதை மட்டும் நம்ம எவ்ரிடே கல்டிவேட் பண்ணிக்கொள்ளும் போது நிச்சயமாகவே இதில் நம்ம கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். நமக்குள்ள அவங்க மேலே ஒரு கசப்போ, ஒரு கோபமோ, ஒரு வெறுப்போ, அவங்கள அவாய்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வராது. அவங்கள பார்க்கும்போது ஒரு பரிதாபம் வரும். ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது ஒரு அன்பு வரும். ஐயோ, இவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, அதனால தான் நான் பொறாமப்படுறாங்க அப்படின்னு மேலே அவங்க மேலே ஒரு உண்மையான ஒரு கம்பேஷன் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. So we can become the light of the world. விக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது greater is he that is in me than he that is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து அறிந்து நாங்கள் வாழும்படியாக கிருபை தாரோம். எந்த விதத்திலையும் the spirit of jealousy எங்களை கர்த்தாவே சோர்வடிக்க விடாதபடி கர்த்தாவே, அதற்கு மாறாக இன்னும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கிருபை தாரோம். உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு, உம்மை பற்றி கொண்டு நாங்கள் வாழும்படியாக கிருபை தாரோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இந்த நாளையும் இந்த வார வீக்கெண்டையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day and a weekend. நம்ம வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். தயவு செய்து சர்ச் அட்டெண்டன்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. Go and worship the Lord along with the saints of God. ஏன்னா அதில் தான் நமக்கு ஒரு புதிய பலன், அடுத்த வாரத்துக்குள்ள பலன், இன்னும் அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள ஒரு தருணம். Hallelujah. Have a wonderful rest of the day and the weekend. We are praying for you. God bless you. God be with you. Amen.